கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேயா? முக்கியமாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய டவுட் இருந்ததுன்னா அதை பற்றி கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆண்டவன் கிருபையால் பல விஷயங்களை நான் படித்தும் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய உங்களோட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்காக இன்றைக்கி 2 சிவனுடைய குட்டி கதை. ஒரு முறை ஒரு பக்தர் இருக்கார். அந்த பக்தர் என்ன பண்ணுறாருன்னா, சிவனை ரொம்ப அவர் மேலே அவருக்கு ஒரு அதிகமான அன்பு. அதனால் நிறைய அவரை கும்பிடுறாரு. அவருக்காக விதவிதமாக பூக்கள் பறித்து கொண்டு அழகழகாக கட்டி மாலை போடுறாரு. நிறைய ஊதுபத்தி ஏற்றுறாரு, பழங்கள் வைக்கிறாரு, விரதம் இருக்கார். ஆனால் சிவன் அவர் கண்ணில் தென்படுறதே இல்லை. அவரும் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை உட்காந்து பார்க்குறாரு. ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் அவரை நிறைய கும்பிட்டாலும் அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா நிறைய தியானம் பண்ணணும். ஏன்னா யோகத்தின் தலைவர் அவர். யோக நித்ரா, கர்ம யோகா, இப்படி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஹத யோகா, எல்லாத்துக்குமே தலைவர் சிவன் தான். ஸோ அந்த யோகத்தில் யார் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி யார் ஒருத்தர் நல்ல தியானம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக, அந்த சக்கரங்கள் இருக்குது நம்மளுடைய உடம்புல, அந்த சக்கரத்தை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டு அந்த மூலாதாரத்துலேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பாக சிவனை நம்மளால் பார்க்க முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த 3வது கண் நமக்குள்ளேயும் இருக்குது. நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த 3வது கண் நமக்குள்ளேயும் திறக்கும். அப்போ ஏன் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்கலாம். நான் நாராயணர் பக்தியாக இருக்கேனே, நாராயண் மேலே நிறைய பக்தி இருக்கிறதுனால அதுக்காக தியானம் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சிவன் என்னுடைய அப்பா தான். ஸோ நான் நிறைய தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மூலாதார சக்கரம், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு யோகா சென்டரில் போய் அங்கேயே தங்கி கற்றுக்கணும். அப்படி இங்கே தங்கி கற்றுக்கும் போது முக்கியமாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நோ மொபைல். 6 நாள் 7 நாளைக்கு நோ மொபைல். அந்த டைமில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் நான் போய் வித்தவுட் மொபைல் பேசக்கூட கூடாது, மௌன விரதத்தில் இருக்கணும். அந்த ஒரு 7 நாளுமே மௌன விரதத்துலேருந்து நிறைய நான் அந்த டைமில் கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறதுனால சில பழக்கங்கள் போயிடும். சரி, கதைக்கு வருவோம். இப்போ அவர் தியானம் பண்ணுறாரு. நான் ஒரு இடத்துல அவரால் ஸ்டில்லாக இருக்க முடியல. இப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணும்போதே அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது, இல்லை யாராவது அங்கே அழறது கேட்குது, இல்லை யாராவது ஒருத்தர் பேசுகிறது கேட்குது, இல்லை அவருக்கு ஒரு சின்ன அந்த பக்கம் ஒரு பறவை பறந்தால் கூட டிஸ்டர்ப் ஆகி யார் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா நமக்காக உலகம் அமைதியாகாது. நம்ம தான் அமைதியாக உள்ளே போய் கடவுளை பார்க்கணும். நம்ம அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்கலை. ஸோ நான் அதனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, காத்தால் மெடிடேஷன் பண்ணும்போது யார் என்ன வேணாலும் பேசட்டும், என் ஃபோன் ஆஃபில் வைக்கிறேன். பட் கண்டிப்பாக 10 தடவை கதவு தட்டுவாங்க. திறக்கலைன்னா திரும்பி போயிடுவாங்க. பட் அப்படி தட்டும்போது அப்படி திடுக்குன்னு நமக்கு ஒரு என்ன வரும், ஒரு ஷாக் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே நம்ம தியானத்துக்குள்ளே போயிடுவோம். பட் எனிஹவ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இவனுக்கு அப்படி மன சஞ்சல் அடைகிறதுனால இவனால் சரியாக கும்பிட முடியல. ஆனால் இவன் உடனே என்ன நினச்சிக்கிறான், இந்த சிவன் சரியான மோசமான ஆள். எவ்வளோ நாளாக நானும் கும்பிடுறேன், எவ்வளோ நாளாக நானும் பூ பழம்லாம் வைக்கிறேன், பால் வைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன், ஊதுபத்தி ஏற்றுறேன், என் கண்ணில் படவே மாட்டேங்கிறாரு, தியானம் வேறு பண்ணுறேன் நான், அப்போவும் எனக்கு வரல. இனிமேல் இந்த சிவனை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சிவனை தூக்கி ஒரு பரணை மேலே வச்சிடுறாரு. வச்சுட்டு இனிமேல் நான் நாராயணரை கும்பிட போகிறேன் அப்படின்னு இந்த ஏடிஎம்கேல, இந்த டிஎம்கேக்கு தாவரா மாதிரியும் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு தாவரா மாதிரியும் கட்சிக்காரங்க பண்ணுற மாதிரி இவரும் கட்சி மாதிரி நேராக நாராயணர்கிட்ட போய்ட்றார். போயிட்டு நாராயணரை பயங்கரமாக கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இத்தனை நாளாக வில்வ பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ துளசி பூஜை, என்னென்னமோ ஃபுல்லாக சுவாமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை கேட்டு 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 நாராயணருக்கு நிறைய பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வீடு நிறைய சாம்பிராணி போட்டாராம். அப்படி சாம்பிராணி போடும்போது திடீர்னு அவருக்கு, ஆஹா இவ்வளோ நல்ல மனமாக இருக்கே, இது என் சிவனுக்கும் தானே தெரியும், இந்த மனம் அவருக்கும் தானே போகுது, விட்டனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து கொண்டு போய் சிவனுடைய மூக்கையும் வாயும் சேர்த்து கட்டிடுறாரு. இந்த வாசம்லாம் உனக்கு தேவையில்லை, நான் நாராயணருக்காக வச்சது. உடனே சிவன் பிரத்யட்சமாக வந்துடுறாரு. என்னப்பா இது, என் வாயும் மூக்கையும் கட்டுறியே, நியாயமா அப்படின்னு எடுத்துனே இவருக்கு பதறி போய்ட்றாரு. நான் இவ்வளோலாம் உங்களை கும்பிட்டேன், உங்களுக்காக நான் எத்தனையோ நாள் பட்டினி கிடந்தேன், ஒரு சிவராத்திரி விடாமல் விரதம் இருந்தேன், ஆனால் நீங்கள் வரவே இல்லை என்னை பார்க்க, இப்போ மட்டும் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இத்தனை நாளாக நீ என்னை சிலையாக பார்த்த, ஒரு சிலைக்கு நீ பூஜை பண்ணிகிட்டு இருந்த, நான் அங்கே இருக்கேன், நீ நம்பவே இல்லை,
ஆனால் இன்றைக்கி ஆஹா இந்த வாசம் என் சிவனுக்கு போகுமே, அப்போ நீ என் சிவன் நினச்ச, இந்த வாசம் என் சிவனுக்கு போகுமே, அவருக்கு போகக்கூடாது. நீ சிலையாக நினச்சிருந்தா எனக்கு அந்த வாசம் வரும்னு நீ நினச்சிருக்க மாட்டேன். என்ன நீ இப்போ தான் கடவுளாக நினச்ச, நான் இங்கே இருக்கேன், உன் கூட இருக்கேங்கிறத நீ உணர்ந்த. அப்படி உணர்ந்த உடனே நான் வந்துட்டேன். நான் ரீசெண்டாக இந்த கதையை பார்த்தேன். ஏன்னா சிவன் என்ன கிளியராக சொல்கிறாருன்னா, நீ என்ன இத்தனை நாளாக ஒரு கற்சிலையாக பார்த்த, ஆனால் இன்றைக்கி தான் நீ என்ன வந்து ஒரு கடவுளாக நினச்ச. கடவுளுக்கு இந்த வாசம் போகுது, அவருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து என் வாயை கட்டின. எப்போ நான் உன் கூட உயிரோடு இங்கே இருக்கேன் நீ நினைக்கிறியோ அப்போவே நான் உன்னுடைய பக்தியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அது ரொம்ப உண்மைங்க. ஏன்னா நான் வந்து தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம். நான் போன தடவை வந்து விருந்தாவன் போயிருந்த போது அங்கே வந்து வம்சிவட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த சாதுக்களோட காத்தால் போயிடுவேன். சாயங்காலம் வரைக்கும், அதாவது 7 மணிக்கு மேலே லேடிஸ் அலௌடு இல்லை. அந்த விருந்தாவனத்தில் வந்து நிறைய இடங்களில் 7 மணிக்கு மேலே, கோயிலெல்லாம் அலௌடு, இந்த மாதிரி காட்டு பகுதியிலலாம் அலௌடு இல்லை. ஸோ நான் காத்தால் 7:30 8 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்துட்டேன்னா அப்படியே எவ்வளோ மயில் வருங்கிறீங்க, எவ்வளோ அழகழகான பறவைகள் வரும். அவங்களெல்லாம் குட்டி 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 குடிசை போட்டு அதில் லைனாக உட்காந்துருப்பாங்க. நிறைய மரம் இருக்கும். நானும் அவங்களோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த ரொட்டி, ஊறுகாய், அப்புறம் ஏதாவது ஒரு சப்ஜி இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே லயிச்சு போய் நானும் வந்து அங்கே நிறைய நேரம் தியானம் பண்ணுவேன். அப்போ ஒரு சந்த் என்ன பண்ணார்னா, திடீர்னு நீ நாளைக்கு காத்தால் சாப்பிடாமல் கொள்ளாமல் பட்னியாக இங்கே வரணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதனால் என்ன, எப்போவுமே நான் வந்து காத்தால் சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக வரேன், அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வெள்ளை துணியும் எடுத்துகிட்டு வரணும், புதுசாக வாங்கணும், நீனு ஒரு ஒயிட் கலர் கிளாத்து, ஒரு 2 மீட்டர் இருக்கக்கூடிய துணியை நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு, சரி பாபா நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். என்ன வேறு எதுக்காக என்ன பட்னியாக வர சொல்கிறாரு, அதுவும் வெள்ளை துணி வேறு கேட்குறாருன்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சந்த், ஏன்னா அங்கெல்லாம் வந்து அவங்க சித்தர்கள் மாதிரி. சரின்னு சொல்லி அடுத்த நாள் காத்தெல்லாம் வாங்கிட்டு போனேன். அப்படியே நான் உட்கார வச்சார். கொஞ்சம் பழம்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி ஊதுபத்தியெல்லாம் எடுத்து, நான் உனக்கு இன்றைக்கி கிருஷ்ண மந்திரத்தை உன் காதில் வந்து நான் ஜபிச்சு உனக்கு தீட்சை கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே ஐயோ இது எப்படி, ஏன்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதே சமயம் நான் ஆல்ரெடி நாராயண தீட்சை எடுத்திருக்கேன், இது என்ன புதுசாக கிருஷ்ண தீட்சை, ஐயோ இது தப்பாச்சே, என்னுடைய ஆச்சாரியரை வந்து நான் வந்து மதிக்காமல் போயிட்ட மாதிரி ஆகிடுமேன்ட்டு. உடனே சுவாமி நான் வந்து ஆல்ரெடி நாராயண தீட்சை எடுத்துட்டேன், நான் எப்படி இன்னொரு தீட்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் உடனே சொன்னார், இதோ பாருங்கள், இதை ராதாராணி பூமி, நாங்களாக எதுவுமே யாருக்கும் செய்ய முடியாது. ராதாராணி எனக்கு சொன்னதுனால, அவங்க கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த கிருபை கிடச்சதுனால நான் கொடுக்குறேன். இது ஒன்றும் நான் பணத்துக்கோ இல்லை நீங்கள் இங்கே வந்து போகிறீங்கிறதுக்காகவோ நான் கொடுக்கல, ஏன்னா நாங்கள் அப்படி கொடுக்க முடியாது. 2வது காலேஜில் படிக்கிறீங்க, பிஏ படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கிறீங்களா இல்லையா, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே சர்ஜனுக்கு படிக்கிறீங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நாராயண தீட்சைங்கிறது காலேஜ் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க. கிருஷ்ண தீட்சை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே. இதை போய் யாராவது யோசிப்பாங்களா, உன்ன மாதிரி பைத்தியக்கார பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது, பெசாம் வா அப்படின்னு சொல்லி என் காதை டபக்குன்னு இழுத்து அந்த வெள்ளை துணியை என்னோடய தலையில் போட்டு எனக்கு மூல மந்திரத்தை சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு என் கையில் ஒரு பிரிண்டட் ஷீட்டு கொடுத்து, போ நீ எப்போ எங்கே போனாலும் இந்த மந்திரத்தை நீ விடாமல் டெய்லி சொல்லணும் அப்படின்ட்டார். எனக்கு உடனே ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ண தீட்சை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இஸ்கானில் அந்த தீட்சையை வாங்கணுன்னா நீங்கள் மனப்பாடமாக பகவத்கீதையை அந்த எல்லா ஸ்லோகத்தையும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்லியிருக்கணும். பாகவதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 3 தடவையாவது படிச்சிருக்கணும். அப்போ தான் கிருஷ்ண தீட்சை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண வந்து இன்னும் மனித வாழ்க்கையில் இன்னும் புடவை பிடிச்சிருக்கு, நகை பிடிச்சிருக்கு, இல்லை வந்து என்ன சொல்கிறது, இன்னும் சினிமாவுக்கு போகிறோம், இப்படி எவ்வளோ இன்னும் வந்து வாழ்க்கையில் பெரிய கெட்ட பழக்கங்கள் இல்லைனாலும் நிறைய இந்த மாதிரியான ஒரு இன்னும் கூட ஆசைகள் வந்து இன்னும் வாழ்க்கையில் இருக்குது. பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகள். ஆனால் சந்துங்கிறது வந்து ஆசையே இல்லாதவங்க, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஆசையெல்லாம் கிருஷ்ணர் அழகாக அலங்கரிக்கணும், கிருஷ்ணருக்கு அழகாக இன்றைக்கி நல்லபடியாக சாப்பாடு வைக்கணும், கிருஷ்ணருக்கு விதவிதமாக நான் போகு வைக்கணும், இதுதான் அவங்களுடைய ஆசை. ஸோ இப்படி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் மெட்ராஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பாக தியானம் பண்ணும்பொழுது எனக்குள்ள அது வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது, இது உனக்கு கிருஷ்ணராலும் ராதாராணியாலும் கொடுக்கப்பட்டது, எதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு
அவங்க வந்து சொல்கிறத அப்படியே என்னால் வந்து உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப தைரியமாயிட்டேன். அப்புறம் எங்கள் ஆச்சாரியருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, அவரும் தப்பு இல்லைம்மா, நீ இதையும் விட வேண்டாம் அதையும் விட வேண்டான்னாரு. ஸோ இப்போது ஒருத்தருக்கு 2 பேராக பிடிச்சிக்கிட்டு 2 பேர் மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம பக்தியும் கடவுள் மேலே நம்ம வைக்கிற அன்பும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து தான் கடவுள் நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவார். நான் கடவுளை கும்பிட்டுட்டு தானே இருக்கேன், ஆனால் அவருக்கு தான் காதே கேட்கல, ஜடம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. அவர் இருக்கார், நித்தம் இருக்கார், என்னை அவர் கண்காணிச்சிட்டே இருக்கார், அவருடைய ஸ்பெஷல் டிக் லிஸ்ட்டில் நானும் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க கடவுள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பார். இதே மாதிரி ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பல எருமைகள், இந்த எருமைகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரே கோபம். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் ஜனங்க எருமாரி இருக்க, எருமாடு போ அந்த பக்கம்னு மனுஷனை திட்டுறாங்க. நம்ம தான் கிடச்சோமா? ஏன் அவனை வந்து பசுமாடி மாதிரி இருக்க, போ அந்த பக்கம்னு சொல்லக்கூடாதா? ஏன் பசுக்கும் நமக்கும் என்ன வந்து பெரிய வித்தியாசம்? அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, நம்ம கருப்பாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அதுவும் தான் பால் கொடுக்குது, நம்மளும் தான் பால் கொடுக்குறோம். நம்ம பால் எறும்பு பால் கூட தான் எல்லோரும் ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க. எருமை தயிரில் தான் நிறைய வெண்ணெய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பசுமாடு போக போக இப்போ குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஆனாலும் பசுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லையே, ஏன் அப்படின்னு அதுங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை, கோவம். உடனே நம்ம எல்லோரும் வந்து தியானம் பண்ணி விரதம் இருந்து நம்ம போய் அந்த சிவனை பார்த்தே ஆகணுன்ட்டு எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒன்று கட்டி ஒன்றா உட்காந்து நந்தீஸ்வரர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் தலைவன் நீ தானே, நாங்களாம் இப்படி கஷ்டப்படுறோம், எங்களுக்கு முடியாது, எங்களை எப்போவே கூப்பிட்டு போ சிவங்கிட்ட, நாங்கள் எப்போயே சிவங்கிட்ட கேட்டு ஆகணும்னு. சரி, உங்கள் மொத்த கொடுத்து என்னால் கூப்பிட்டு போக முடியாது, கையில் என்னன்னு நினச்சிங்க, அதாவது ஒருத்தர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுக்கு யாரை தலைவனா ஒரு ஆள் வாங்க அப்படிங்கிறார் நந்தீஸ்வரர். சரின்னு சொல்லிட்டு ஒரு எருமையை வந்து எல்லோரும் சூஸ் பண்ணி, இப்போது கரெக்டாக கேட்டு இன்றைக்கி நீ பிரச்சனையை முடிச்சுட்டு வர, எருமையான நம்மளை இனிமேல் யாரும் எருமை அப்படின்னு திட்டக்கூடாது, புரியுதா? போய் நல்லபடியாக எங்களுக்கு நல்ல ஒரு உத்தரவாதத்தை வாங்கிட்டு வா, நல்ல மரியாதையை வாங்கிட்டு வான்னு சொல்லி உன்னை சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுவும் பாவம் தலையாட்டிக்கிட்டு நந்தீஸ்வரரோட அதுவும் கிளம்பி, அதுக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்கள், கைலாயம் போகுது. கைலாயம் போனால் அங்கே சிவனும் பார்வதியும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. போனோன்னே அது அழுவுது, அப்படியே சிவனுடைய அழுதுன்னா சிவன் சொல்கிறாரு, ஆமாம் நீ ஏன் அழுறீங்க, என்ன எருமையாரே, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நீங்களாவது எங்களை எருமையாருன்னு கொஞ்சம் மரியாதையே கூப்பிட்டீங்க, கீழே இருக்கிறவங்களாம் பூலோகத்தில் ரொம்ப மாறி போயிட்டாங்க, களி முத்தி போச்சு, எல்லாரும் எங்களை வந்து சனியை எருமை அப்படின்னு திட்டுறாங்க. நகருதா பற்றியா, எருமை மாதிரி நிற்கிது, நாங்கள் எருமை தானே, எருமை மாதிரி நிற்காமல் நாங்கள் எப்படி நிற்க முடியும்? ரெண்டாவது, ஜனங்களை திட்டுறதுக்கு கூட எங்களை தான் உதாரணமாக திட்டுறாங்க. மனுஷனை கூட அவங்க திட்டும்போது எருமை அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் பசுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, எங்களுக்கு இப்படி? எங்களை வந்து இனிமேல் யாரும் அப்படிலாம் திட்டக்கூடாது, எங்களை மரியாதையோடு நடத்தணும், எங்களுக்கும் பூஜை எல்லாம் போடணும். எப்படி வந்து பசுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை போடுறாங்களோ, திங்கக்கிழமை எங்களுக்கும் வந்து பூஜை போடணும்னு சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிவனை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், சரி நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், ஆனால் எந்த ஒரு வரமுமே சும்மா அப்படி கொடுத்துட்டா அதுக்கு பலனே இல்லை, அதுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணால் தான் வரம் கிடைக்கும். ஏன்னா எதுக்காக நம்ம விரதம் இருக்கோம், விரதங்கிறது நம்ம சாப்பிடாமல் அன்றைக்கி ஒரு நாள் நம்மளுடைய புலன்களெல்லாம் அடக்கி நம்ம வந்து விரதம் இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு தியாக பலன் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு தியாகம் பண்ணணும். தியாகம் தானே, பண்ணிட்டா போச்சு, என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. முன்னே சிவன் சொல்கிறாரு, எருமையாரே நீங்கள் மட்டும் சொன்னால் பத்தாது, உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நான் சொன்னால் எல்லோரும் சொல்லிடுவாங்க, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இனிமேல் நீங்கள் சேத்துல போய் புரளக்கூடாது, எங்கெல்லாம் சேரு இருக்கோ அங்கே போய் உருண்டு புரண்டு வரீங்கல்ல, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு திங்கக்கிழமை ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷமே அந்த சேத்துல புரள்றது தான், அதுவும் முடியாதுன்னா எப்படி? நோ எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அது திரும்பி கீழே வந்துடுது. வந்த உடனே எல்லா எருமைகிட்டையும் சொல்லுது, என்ன கிடச்சிதான்னு கேட்குறாங்க. கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் சிவன் லேஸ்பட்டவர் இல்லைப்பா, நமக்கு ஒரு செக்மேட் வைக்கிறாரு. என்ன செக்மேட்டு? நம்மளாம் இனிமேல் சேத்துல புரளக்கூடாதோ. ஐயோ, சேத்துல புரளாமல் நம்ம எப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் கையாமையும் குதிக்குதுங்க. அது எப்படி? நாட் பாசிபிள்னு சொன்னேன். அதே தான் நானும் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி விடு, நம்ம வேறு சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுதுங்க. இதை பார்த்த பார்வதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்வதி சொல்கிறாங்க, பாவங்க, ஏங்க எல்லா உயிரினத்துலேயும் நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் ஏங்க நீங்கள் அந்த மாதிரி அதை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னோடனே, அப்படி இல்லை பார்வதி, எப்போவுமே எங்கே ஒரு தியாக குணம் இருக்கோ அங்கே மட்டும்தான் கடவுள் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பலிதம் கிடைக்கும். யாருக்கு தியாகம் பண்ணணும், மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், மற்றவங்க மேலே கருணை இல்லையோ அங்கே கடவுளுக்கோ நல்ல விஷயத்துக்கோ
அங்கே வந்து வேலையே கிடையாது. எருமை அப்படிங்கிறது வந்து அது யாருக்காகவும் தன்னுடைய குணத்தை வந்து மாற்றிக்காது. அப்போ தனக்கு வந்து ஒரு தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அதுக்கு சக்தி இல்லாத போது பசுமாடோடு அது எப்படி தன்னை கம்பேர் பண்ணிக்க முடியும்? பசுங்கிறது கோமாதா, அது பக்கத்தில் யாருமே வர முடியாது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. பொறாமைங்கிறதே முதல்ல தப்பு. அது பசுமாடோட கம்பேர் பண்ணி கேட்காம இருந்திருந்தா கூட நான் எதாவது செஞ்சுருப்பேன். பசுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குது இல்லையா? அப்படி கேட்கவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை விட யாராவது உயர்ந்தவங்க இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச சுகிருதம்னு நினைக்கணும். அவங்கள பார்த்து நம்ம ஏன் பொறாமைப்படணும்? பொறாமைப்படுறவங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கதை எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்தது தான். யாரை பார்த்தோம் நம்மளை விட அவங்க ஓஹோன்னு வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் நமக்கு தேவையே இல்லை. நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்காரு. நம்மளை கடவுள் இதோட இன்னும் நல்லா கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்தாலே நம்ம நல்லா இருக்கலாம். Love you all. Take care. See you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.